காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியிலும் நமக்கு ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இந்த லேட்டா கல்யாணம் ஆகி சிலவங்க வந்து கல்யாணமே ஆகாம ஒரு மைண்ட் செட்ல அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அதுல இப்போ குறிப்பிட்ட ஒரு சிலவங்க வந்து இந்த ஆண்களை வெறுத்து ஒதுக்கும் ஜாதக அமைப்பு, இல்ல ஆண்களா இருந்தா பெண்களை வெறுத்து ஒதுக்குற ஜாதக அமைப்பு, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. அப்படி ஒன்று இருக்குங்க. இன்னொரு விஷயம், எனக்கு பெண்ணாவே இருப்பாங்க, அவங்க ஆண்கள்கிட்ட பக்கத்துலேயே நெருங்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து இந்த சனி புதன் காம்பினேஷன் தான். சனி புதன் வக்ரம், சனி புதன் பரிவர்த்தனை, சனியும் புதனும் சுக்கிரனுடைய வீடுகள் இருக்கிறது. இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கவங்க பொதுவாகவே வந்து இந்த இந்த இனக்கவர்ச்சி மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வெறுப்பு வந்துடுது. அவங்க சில காலங்கள் அந்த ஆசைகள் வந்தாலும் கூட அதுக்கான சூழல்கள் அமையாமல் தள்ளி போயிடுது. இந்த மாதிரி இருக்கவங்க தான் சாமியாரை போகிறேன் அப்படின்னு சொல்லி சாமியாராக போகிறது. சாமியாராக போனதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துலேயும் பேசுவாங்க. ஆனால் அந்த பால் உறவு சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சாதாரணமாக எல்லாத்துலேயும் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ரேருங்க. கல்யாணம் பண்ற ஜாதக அமைப்பு இருக்குமா? இல்ல இது மாதிரி ஆளுங்க கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் அம்மாவை பார்த்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் இருக்கும்போது அது மேலே ஆர்வங்கள் வர்றதுக்கு காலமே இல்லாமல் போயிடுது. ஓகே, இது வந்து ஆண்களுக்கு பேசும்போது இது ரொம்ப காமனாக நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஆனால் பெண்களுக்கு இந்த அமைப்பு பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. பெண்களுமே வந்து அம்மாவை பார்த்துட்டே கடைசி வரைக்கும் இருக்கிறாங்களே. ஆனால் ஆண்கள் கம்பேர் பண்ணும்போது பெண்கள் விஷயத்தில் அது கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனால் வெளியே தெரியுறது இல்லையே. இப்போ ஒரு ஆண் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கான்னா வெளியே வராமல் போகிறான். பெண்கள் கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வராத பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்படியே அங்கேயே சமையல் பண்ணுறது, அங்கேயே சாப்பிட்றது, அங்கேயே படுத்து தூங்கிறது. எல்லாருக்கும் காமனாக பரவலாக இந்த பிரச்சனை இருக்குது. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கல்யாணத்தை வெறுக்கிற ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா சனியும் புதனும் தான். ஏன்னா சனி என்பதும் மரபு, புதன் என்பதும் மரபு. இந்த ரெண்டும் சேர்றப்ப உங்களுக்கு இந்த மரபு ரீதியான ஏதாச்சும் ஒரு தொற்றுரை கொடுத்து, நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, ஒருத்தவங்க கல்யாணம் ஆகாமல் போகுதுன்னா அது அவங்களுடைய ஆரம்பம் மட்டும் இல்லை. இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு போட்ட விதை தான் அங்கே வளர்ந்து வந்து நிற்குதுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியதான். இவங்க என்னென்னா இயற்கையாகவே சிலருக்கு சாமியார் பார்க்கணுன்ற ஒரு சிந்தனை இருக்குது. சிலருக்கு வந்து ஏக்கத்தாலேயே கல்யாணம் ஆகாமல் ஏக்கத்தாலே போகிறாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகி ஒன்றுமே இல்லாமல் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இதுவும் ஒரே கேஸ் தான். இது ஏதாவது வித்தியாசம் இருக்கு? அதான் இது வந்து சூரியன் புதன்னால இருக்குங்க. சூரியன் புதன் வந்து கல்யாணம் ஆகிருக்கும், அவங்களுக்குள்ள ஒன்றும் இருக்காது. இவருக்கு கல்யாணம் ஆகவே ஆகாது. சனி புதன் காம்பினேஷன்ல இருக்கு. அதுதான், அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு பேர் அப்படிங்கும்போது இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ஏதாவது ஜாதகம் சப்போர்ட் பண்ணும்ல சார்? அப்படிலாம் பண்ணாதுங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்றாங்க. இந்த ஆணுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பொண்ணு ஜாதத்தில் இது இண்டிகேட் பண்ணும். வேற மாதிரி தெரியும் நம்மளுக்கு. அப்போ ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க மாட்டாமல் இவன் பேசாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைக்கு அது எப்படி இருக்குன்னா அப்படி இருக்காது. இது பெரிய பஜாரியான ஜாதகமாக இருக்கும். அப்போ இப்படி இருந்தால் தான் நம்ம அப்போ ரெண்டையும் ஒரே விஷயத்தை இண்டிகேட் பண்ணோம், வேறு மாதிரி இண்டிகேட் பண்ணோம். நம்ம அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ குடும்பத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது நம்ம இப்படி கால்குலேட் பண்ணும்போது இன்னொரு பக்கம் வந்து திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுன்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஹம்பக், டோட்டலாகவே திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறது ஹம்பக். அது வந்து சும்மா ஒரு என்னென்னா நம்ம மனசை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக செய்கிற ஒரு செயலை தவிர, இப்போ என்கிட்ட எல்லாம் வரக்கூடிய கிளைண்ட்லாம் பொருத்தம் பார்க்குறாங்க. நான் பொருத்தமாக அதை எடுத்துக்கிறது இல்லை. அந்த பொண்ணு செட் ஆகுமா செட் ஆகாது என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் கொடுக்குறேன். இப்போ செட் ஆகும்னா நம்ம எப்படி செட் ஆகும் அப்படின்லாம் நான் சொல்கிறது இல்லைங்க. ஜாதகம் நல்லா இருக்கா இல்லை. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் ஃபிட் ஆவாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஜோசி நூல்லையும் இல்லை, இது வரைக்கும் எந்த ஜோசிக்காரங்களும் சொல்லலை. இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு ஜோசியர் இருக்கார் சார், அவர்கிட்ட போனோம்னா தேதி எழுதி கொடுத்துருவார் கல்யாணத்துக்கு அப்படின்னாரு. யார் சொன்னது அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாருங்கிட்ட. அப்போ ஃப்ரெண்டை கூப்பிடுனா ஃப்ரெண்ட்டை கேட்டோம்னா அவரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிறாரு. இப்படியே 4 காது தாண்டி வந்து கடைசியாக தான் ஜோசிக்காரங்க பலன் சொல்லவே தெரியாது இல்லைங்களா. அப்போ என்னன்னா இது மாதிரி காதுகளால் கேட்கக்கூடிய நம்பிக்கை தான் மக்கள் ஜோசியத்தை பற்றி இருக்கே தவிர, அவர் சொல்லிடுவார் இவர் சொல்லிடுவார். நாங்கள் அங்கே போய் கேட்டோம்னா அவர் பிள்ளைக்கே கல்யாணம் ஆகாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ என்னென்னா இது வந்து காது வழியாக ஜோசியத்தை பற்றி தவறான நம்பிக்கைகள் மக்களுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ரிலேட்டிவாக இருக்குது இல்லைங்களா. அவர்கிட்ட போனால் அப்படியே கழட்டி இது பண்ணிடுவாருன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருப்போம். அப்போ இப்போ ஒரு கல்யாணம் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஜாதகம் கல்யாணத்துக்கு பார்க்குறதுன்றது தேவையா இல்லையா? பயத்துக்காக பார்க்குறோம் நம்ம, சரிங்களா. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், இப்போ ஒரு வாட்ச் வாங்குகிறோம், என்ன பண்ணுவோம், கூகுளில் அந்த மாடலை போட்டு சர்ச் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம், பிரச்சனையெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா. அது மாதிரி நம்ம இந்த ஜோசியத்தில் போய் பார்க்கலாமே தவிர வாங்கின வாட்சுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. வாங்கின வாட்சுக்கும் பார்ப்போம் நம்ம இல்லைங்களா. பொருளை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து ரிவ்யூ பார்ப்போம் ஓகேங்களா. அது மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது அந்த கல்யாணங்கிறது. ஏன்னா இந்த கல்யாணங்கிறது நம்மளுக்கு நிச்சயிக்கப்பட்டது ஆல்ரெடி. இந்த பிள்ளைக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க இந்த பையன்ன்றது பிறக்கிறப்பே நிச்சயமானது. அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் மாற்ற முடியாது. அப்போ ஒரு பொண்ணோடைய ஜாதத்தில் 2 திருமணம் ஆகணும்னு இருந்துச்சுன்னா
நீங்கள் என்ன பொருத்தம் பார்த்தாலும் என்ன நடக்க போகுது, டிவோர்ஸ் நடந்து 2வது கல்யாணம் தான் போகுது. இது வந்து நீங்கள் கல்யாணம் ஃபஸ்ட்டு கல்யாணத்தப்போ சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்ப மாட்டாங்க. 2வது கல்யாணத்தப்போ சொல்லணும்னா சொன்னது அப்புறம் சொல்லி என்ன ஆக போகுது, முடிஞ்சு வச்சு சோழி முடிஞ்சு வச்சு 2வது கல்யாணத்துக்கு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ பிறக்கும் போதே இது நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்புறம் ஏன் சார் இது டிவோர்ஸ் ஆகி 2வது கல்யாணத்துக்கு? அதை தாங்க சொல்கிறேன், 2வது கல்யாணம் தான் நிர்ணயிக்கப்பட்டதுன்னா இந்த பிள்ளைக்கு டிவோர்ஸ் ஆகி தான் 2வது கல்யாணம் போகும். இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம்ன்றது விதி, இறைவனுக்கே அந்த கதி தான். அப்போ விதிங்கிறது நடக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை 2 உறவுகள் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். இதை தடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. தடுக்கணும்னு நினச்சா கூட அது வேறு மாதிரி போய் நிற்கும். இல்லை நான் வந்து ஸ்மார்ட்டாக இருந்து கற்றுக்கலான்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம பொருள் வாங்குறதுல ஒரு உயிரோட வாழ்கிறது, கண்டிப்பாக அது முடியாது. கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு திருமணம் முறிஞ்சு அடுத்த திருமணத்தில் தான் இவங்களுக்கு நிலையாக இருக்கணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக தான் நிலையாக இருக்கும். ஓகே, இப்போ 2வது திருமணம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பேசணும். சிலவங்க கல்யாணம் ஆகிட்டு இன்னும் ரிலேஷன்ஷிப்லேயே இருப்பாங்க. அதாவது குரு செவ்வாய் சேர்ந்தால் டிவோர்ஸ் ஆகும். குரு செவ்வாய் சேரலை, சுக்கிரனோட இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது ஒரு ஜாதத்தில் ஒரு ஆண் ஜாதத்தை எடுக்கிறோம், சுக்கிரனுடன் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இவங்களுடைய மனைவிக்கும் 2 திருமணம். குருவுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இவருக்கும் 2 திருமணம். குரு செவ்வாய் இணைவு, இந்த காம்பினேஷனுக்கு போது இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி அவங்க ஒய்ஃபு ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கும், இவரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்குவார்னு இருக்கு. அப்படி இல்லாமல் இவருடைய ஜாதத்தில் வேறு காம்பினேஷன்லாம் இல்லை, குருவோடு இருக்கக்கூடிய கிரகம் மட்டும் வக்ரம் பரிவர்த்தனை ஆகிருக்குன்னா இவருக்கு கனெக்ஷன் மட்டும் இருக்கும், சைடில் ஓட்டிக்கிட்டு இருப்பார். ஆனால் அது மாதிரி சுச்சுவேஷனை கடந்து வருவார். ஆனால் வந்து இவருக்கு கல்யாண வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லாயிருக்கும். அப்போ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு. அப்போ என்னென்னா அந்த கதை அப்படியே தெரியும், இந்த மாதிரி பிரச்சனைகள் போது அது அந்த பையன் ஜாதத்தில் அவங்களுடைய குழந்தை ஜாதத்தில் பார்த்தோன்னா அப்பாவுக்கு மட்டும் தப்பு இருக்கும், ஒய்ஃப் ஜாதத்தில் பார்த்தோன்னா வீட்டுக்காரன் சரியில்லைன்னு இருக்கும். ஆனால் வந்து ஒன்றாவே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க வண்டியை. அதாவது நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு கிரகத்துடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது அவர் இருப்பது இல்லை, அல்லது வேற ஒரு உள்ள பகிர்ந்து கொள்கிறார், அவ்வளோதான். அப்போ நிறைய பேருக்கு அப்படி இருக்கும், அப்பாவெல்லாம் யூஸ் இல்லைன்னு இருக்கும். ஆனால் அப்பாவுக்கு 2 கல்யாணம் பண்ணி வீட்டிலே இருப்பார், சரிங்களா. சிலர் செத்து போயிடுவாங்க, அப்பாவே இருக்க மாட்டார். அப்போ 2யுமே செய்யுது. அதனால தான் நான் சொன்னேன்னா ராமர் ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் வக்ரமாக இருக்கும் மேஷத்தில், சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சமாக இருக்கும். அப்போ வக்ர புதன் வந்து சுக்கிரனை கெடுத்து மனைவிக்கு 2 திருமணத்தை ஏற்படுத்தணும். யாருக்கு? ராமருடைய மனைவிக்கு. அப்போ ராமருடைய மனைவிக்கு அந்த ப்ரெஷரை கொடுத்து என்ன பண்ணால் ராவணனை விட்டு தூக்கிட்டு போக வைக்குது. ஆனால் ராவணன் நல்லவன், சீத்தையினுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம். அப்போ என்ன செய்யுது அப்படின்னா திருப்பி கொண்டு வந்து விடுது. அப்போ இவனோட ராமனோட வாழ வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சீத்தையினுடைய கற்பை இங்கே பிரச்சனையாக்கணும். அப்போ வால்மீகியும் கம்பனும் என்ன செய்கிறாங்க, சீத்தையை ஆளை காலி பண்ணிடுறாங்க இல்லைங்களா. அப்போ சீத்தை என்ன செய்கிறாங்க, இந்த ஆள் கேட்குறத கேட்டுட்டு என்னால் தாங்க முடியும் பூமாதேவியோட போயிடுறாங்க. அப்போ தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு சமம், இறந்துட்டதுக்கு சமமாகிறப்ப அப்போ என்னென்னா ஒன்று கேரக்டர் காலி ஆயிரும், அப்படி இல்லைன்னா கேரக்டர் டேமேஜ் ஆயிரும், அவ்வளோதான். 2ல் 1 தான். அப்போ அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்பா இறந்துருவார், ஆனால் அப்பா 2 கணேசன் ஆவார், அவ்வளோதானே தவிர இது வந்து பார்க்குறப்பே உங்களுக்கு புரியும் இந்த யாருக்கு பிரச்சனைன்றது ஜாதகத்தில் புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதகம் குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.